ஹாய் ஹலோ படிஸ். இடும்பா அப்படிங்கிற தெலுங்குல ரிலீஸ் ஆன படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 18 பெண்கள் இரவு நேரத்துல காணாம போயிருக்காங்க. இவங்க எல்லாம் எதனால காணாம போறாங்க, எதுக்காக கடத்தப்படுறாங்க அப்படின்னு பல ட்விஸ்டோட தரமான ராவான படத்தை பார்க்கணும்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க ஒரு லேடியுமே காட்டுக்குள்ள பாத்ரூம் போலாம்னு வரையில இத பார்த்த காட்டுவாசி பயலுங்க அந்த லேடியை வேட்டையாடி அவங்க மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையன் அதை பார்த்துட்டு மிரண்டு போய் ஊருக்குள்ள ஓடி கிராமத்து மக்கள் மொத்த பேட்டு இந்த மேட்டர் சொல்றான். எல்லாருமே இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு இந்த மாரி காட்டுவாசி பயலுங்க நம்ம கிராமத்துல இருந்தா நம்ம கிராமமே அழிஞ்சு போயிடுமே சொல்லிட்டு இப்ப மொத்த ஊர் மக்களும் ஒண்ணு திரண்டு அங்க இருக்க காட்டுவாசி பயலுங்களை அழிக்கிறதுக்காக புடிச்சுன்னு வந்து அவங்க எல்லாருமே மரத்துல கட்டி குண்டோட எரிச்சிடுறாங்க. ஆனா அவங்கல இருந்து ஒரே ஒரு காட்டுவாசி ஆள் மட்டும் தப்பிச்சு அவங்களோட கூட்டமே எரியறத பார்த்துட்டு இருக்கான். இவனுக்குமே வேட்டையாடுறத தவிர வேற வேலையே தெரியாது. கொடூரமான பசியிலேயே ஒரு மாமிச கறியை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த கடையில வேலை செய்யற பாயுமே பாவமா இருக்கானே சொல்லிட்டு அந்த கடையிலேயே அவனுக்கு ஒரு வேலையுமே போட்டு கொடுக்குறாரு. அவனுமே டெய்லி அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கையில அங்க வர ஒரு பொண்ணுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணுக்குமே இவனுக்கு ரொம்ப பிடிக்கல. ஒரு அறிய அவங்க 2 பேரும் கோயில்ல வச்சு கல்யாணமே பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணுமே பிரெக்னென்ட் ஆக ஒரு அழகான குழந்தை பிறந்து உங்க லைஃப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அவனோட ஒய்ஃபுக்குமே ஒரு மர்ம காய்ச்சல் வந்து அவங்க இறந்துமே போயிடுறாங்க. அம்மா இருந்ததுல இருந்தே பையனுமே எதுவுமே சாப்பிடவே மாட்டான். அப்படியே இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்த தன்னோட அப்பாவுக்குமே ரெட் கலரை தவிர எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சமயத்துல கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கையில எதுவுமே சாப்பிடாத அவனோட பையனுமே அவன் தன்னோட அப்பாவோட ரத்தத்தையே உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கான். நம்ம எப்படி ரத்தத்தை குடிச்சு வளர்ந்தோமோ நம்ம ஜீன்ல வளர்ந்த பையனும் அப்படிதான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஊர்ல இருந்தே கூட்டிட்டு போயிட்டு வேட்டைக்காக அப்பனும் பையனும் போறாங்க. அவரோட கண்ணுக்குமே ரெட் கலர் மட்டும் தான் தெரியுன்றதுனால ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க லேடிஸா பார்த்து வேட்டையாடி அவங்களோட மாமிஸ்தா அப்பாவும் பையனும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் போக பையனை மட்டும் ஒரு ஆசிரமத்துல சேர்த்துட்டு நாத்திகமான அவனை கூட்டிட்டு போய் பெண்களை எப்படியெல்லாம் வேட்டையாடலான்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ள பெண்கள் எல்லாம் தொலைச்சு போயிட்டே இருக்காங்க சொல்லிட்டு போலீஸுமே விசாரணைக்காக காட்டுக்குள்ள வராங்க. அப்ப இந்த ஆளு காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்த போலீஸுமே விசாரணைக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயான்னு சொல்ல அப்ப இவருமே போலீஸை கொல்லாமன்னு போக டக்குன்னு போலீஸுமே திரும்பி பக்கம் அவருமே விட்டுறாரு. அப்படியே ஒரு நாள் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து காட்டுக்குள்ள ஒரு ஆள் இந்த மாஸ்க் விட்டுட்டு ஓடிட்டான். அவன் தலை ஃபுல்லா முடியா இருந்துச்சுன்னு சொல்றான். அவன் கொடுத்த அந்த மாஸ்க்லயுமே ரத்தமா இருக்கிறதுனால லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கல காணாம போன 18 பெண்களோட டிஎன்ஏவும் அந்த மாஸ்க்ல மேட்ச் ஆகுது. அந்த மாஸ்கோட சிம்பிளுமே ஒரு புக்ல இருக்கும். அந்த புக்கை எழுதினவர்கிட்டே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த மாஸ்கை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருமே சில உண்மைகளை சொல்றாரு. மனுஷங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய இனிமான்ற ஒரு காட்டுவாசிங்க எல்லாரும் ஒரு தீவுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க கைதிகளை வைக்க ஜெயில இடம் பத்தலையேன்ட்டு அந்த கைதிகள் எல்லாரையும் இந்த தீவுல தான் போட்டுட்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு அந்த காட்டுவாசி கும்பலுமே உயிர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைச்சதுனால பிரிட்டிஷ்காரங்களுமே அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. அப்படியே இந்த காட்டுவாசிகளுக்குமே சாப்பாடுக்கு வழி இல்லாததுனால அதனால இந்த இடும்பாங்காங்குமே கடல் வழியா தப்பிச்சு வேற ஒரு கிராமத்துக்குமே வந்து அடையறாங்க. அந்த போலீஸுமே அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் தான் அவன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஆளை கொல்றதுக்காக போறாரு. அதுக்குள்ள அந்த ஆளுமே போலீஸ் அடிச்சு மட்டையாக்கிடுறான். இவருமே டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ண அங்க 2 பேருமே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்துமே 25 வருஷம் கழிச்சு திரும்பவுமே மர்மமான முறையில பெண்கள் எல்லாம் காணாம போறாங்க. இந்த கேஸையுமே ஹீரோனி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோமே இதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம லேசியா தான் இருக்காப்புல. காண்டான ஹீரோனிமே நீலாம் ஒரு போலீஸா ஏன் சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோனியுமே ட்ரைனிங் பீரியட்லயே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசனே எல்லாமே ஹீரோ தான் ஹீரோனியை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஹீரோனியுமே ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா அவளோட போட்டோவை தான் நாமகர்த்தமா வச்சிருக்காப்புல. இவனுமே நம்மள நினைச்சுதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே பழைய பேரிய லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே காணாம போன 16 பெண்களுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால எல்லா லேடி ஆபீசருக்குமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ரவுண்ட்ஸ் போக சொல்றாங்க. அதுல திடீர்னு ஒரு லேடி போலீஸுமே காணாம போயிடுறாங்க. ஹீரோனியுமே அவங்க தொலைஞ்ச இடத்த தேடி போய் பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு மாஸ்க் ஹீரோனி வீட்லயே ஒண்ணு இருக்கும். அப்பதான் தெரிய வருது அந்த காட்டுவாசி கிட்ட இருந்து நம்ம ஹீரோனியோட அப்பா தான் அந்த மாஸ்க் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த காட்டுவாசியை கொண்டு இறந்து போனது ஹீரோனியோட அப்பா தான்ன்றது இப்ப தெரிய வருது. அப்பதான் ஹீரோனிக்குமே புரிய வருது அந்த காட்டுவாசி ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பையன் தான் எல்லா பெண்களையும் கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசியுமே தன்னோட பையனை ஒரு சர்ச்சில் தான் படிக்க வச்சிருப்பான். அவனோட சர்டிபிகேட்டை செக் பண்ணலாமட்டு ஹீரோனி அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா ட்விஸ்ட் என்னன்னா அந்த ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவனோட பையன் வேற யாரும் கிடையாது. அவங்களோட நெருங்கிய காதலனான ஹீரோவா தான் இருப்பாப்புல. ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ தான் சர்டிபிகேட்லயே இருக்கும். ஹீரோ தான் நைட் டைம்லயே பல பெண்களை கடத்தி கொலை பண்ணிருப்பாப்புல. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினி வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோவுமே ஹீரோனியை போட்டுதல பாக்க. ஆனா ஹீரோவுமே அவன் மேல இருக்க காதல்னால அவளை உயிரோட விட்டுறாப்புல. அவனுமே என்னோட பசிக்காக தான் நான் எல்லாரையும் கொன்னு சொல்லிட்டு அவ செஞ்ச கொலை எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பாக்குறான். ட்ரைனிங் பீரியட்லயுமே ஹீரோனியை ஹீரோ ரொம்பவே லவ் பண்ணிருப்பான். ஆனா நானுமே எங்க நான் உன்னை கொலை பண்ணிட போறேன்ற பயத்துல தான் உன்னை விட்டு விலகி வந்திருப்பேன். மனுஷங்களை வேட்டையார நான் ஒரு மிருகம் நான் உயிரோடய இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கையாலேயே ஹீரோ அங்கேயே செத்து போயிடறாப்புல.